தமிழ் பாதை நேயர்களுக்கு வணக்கம். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்புள்ள வேட்பாளர்களின் உத்தேச பட்டியலை பார்க்கலாம். ஈரோடு கிழக்கில் திமுக சார்பில் மீண்டும் சந்திரகுமார் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும், அதே வேளையில் காங்கிரஸ் சார்பில் மறைந்த EVKS இளங்கோவன் அவர்களின் இளைய மகன் சஞ்சய் சம்பத் அல்லது மக்கள் ராஜன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. அதிமுக சார்பில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட ஆற்றல் அசோக் குமார் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மொடக்குறிச்சி ஈரோடு மேற்கில் திமுக சார்பில் அமைச்சர் முத்துசாமியும், அதிமுக சார்பில் KV ராமலிங்கமும் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. மொடக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் சச்சிதானந்தம் அவர்கள் அல்லது கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சூரியமூர்த்தி போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. பெருந்துறை தொகுதியில் புதுமுக வேட்பாளர் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. திமுக சார்பில் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் போட்டியிட முயற்சி செய்வதாகவும், அதேபோல கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் KKC பாலு அல்லது சக்தி நடராஜன் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளது. பவானி தொகுதியில் திமுக சார்பில் புதுமுக வேட்பாளர் களமிறங்க வாய்ப்புள்ளதாகவும், அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கருப்பண்ணன் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. கோபிசெட்டிபாளையம் தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும், திமுக சார்பில் மணிமாறன் அவர்கள் அல்லது சிந்து ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிட வாய்ப்புள்ளது. பவானிசாகர் தொகுதியில் அதிமுக சார்பில் புதுமுக வேட்பாளர் ஒருவர் காலம் இறக்க இப்பொழுதே தீவிரமாக தேடுவதாகவும், திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் PL சுந்தரம் அவர்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. அடுத்த கட்ட காணொளியில் மற்ற மாவட்டங்களை பார்க்கலாம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.